குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் ஆகஸ்ட் 9 பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலைக்கும் ஆளானார். போலீசுடன் தன்னார்வலராக வேலை பார்த்த சஞ்சய் ராய் என்ற கொடூரனை போலீஸ் கைது செய்தது. சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கிறது. நடந்த சம்பவத்துக்கு நியாயம் கேட்டு மாநில சுகாதார அமைச்சகம் முன்பு மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் வினீத் கோயலை மாற்ற வேண்டும், பெண் மருத்துவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பது உட்பட 5 முக்கிய கோரிக்கைகளை மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்கும் சுப்ரீம் கோர்ட், போராடுவோர் செப்டம்பர் 10க்குள் பணிக்கு திரும்ப உத்தரவிட்டும் அதை கேட்காமல் போராடுகின்றனர். மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர படாத பாடுபட்டு வருகிறது. பேச்சுவார்த்தையை லைவாக நடத்த வேண்டும் என போராடுவோர் தரப்பில் கண்டிஷன் வைத்ததால் இழுபறி நீடிக்கிறது. இந்நிலையில் திடீர் திருப்பமாக இன்று மாலை போராட்டம் நடக்கும் இடத்துக்கே முதல்வர் மம்தா பானர்ஜி சென்றார். அவரை பார்த்ததும் நீதி வேண்டும், நீதி வேண்டும் என போராட்டக்காரர்கள் சத்தமாக கோஷம் எழுப்பினர். அவர்கள் முன் மம்தா உருக்கமாக பேசினார். தயவு செய்து 5 நிமிடம் நான் சொல்வதை கேளுங்கள், பின்னர் முழக்கமிடுங்கள். போராடுவது உங்கள் ஜனநாயக உரிமை. நான் உங்களை சந்திப்பதற்காக நீண்ட காலமாக காத்திருக்கிறேன். எனது பாதுகாப்பு அதிகாரிகளின் ஆலோசனைகளை மீறி உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். உங்கள் போராட்டத்துக்கு தலை வணங்குகிறேன். ஆனால் நான் தனியாக ஆட்சி நடத்தவில்லை, அதிகாரிகளுடன் பேச வேண்டும். உங்கள் கோரிக்கைகளை ஆய்வு செய்வேன். குற்றவாளிகள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுப்பேன். நீங்கள் பணிக்கு திரும்புங்கள். இனி எந்த அநீதியும் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் மூத்த மற்றும் இளநிலை மருத்துவர்களை உறுப்பினர்களாக கொண்ட குழுக்களை அமைப்பேன். பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான கடைசி முயற்சி இது. என் மீது நம்பிக்கை வைத்தால் உங்கள் புகார்களை பரிசீலிப்பேன். இதுகுறித்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் உள்ளது. உங்களுக்கு கோர்ட் கொடுத்த கெடுவும் முடிந்துவிட்டது. நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது. உங்களுக்குள் பேசி பணிக்கு திரும்புங்கள் எனவும் மம்தா கேட்டுக்கொண்டார். அவர் பேச்சை முடித்த பிறகும் டாக்டர்கள் எங்களுக்கு நீதி வேண்டும் என சத்தமாக கோஷங்களை எழுப்பினர். மம்தா பானர்ஜி போராட்ட களத்துக்கு வந்ததை மருத்துவர்கள் சிலர் வரவேற்றனர். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், அது வெளிப்படையாக இருக்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தினர்.